இவ்வளவு மாத்திரை தின்னு இருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உணவு அப்படி இருந்திருக்கு, சாப்பிட்டதுனாலதான் சரி அந்த காலத்து தாத்தா பாட்டிமாரெல்லாம் பாத்தீங்கன்னா 110 வயசு 120 130 வரை இருந்திருக்காங்க. ஓஹோ, இந்த காலத்துல அப்படியா தம்பி? 35 தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ தவிடு கருப்பட்டியும் சாப்பிட்டு இருக்கிறியாப்பா? தவிடு கருப்பட்டியா? அம்மா, எங்களுக்கெல்லாம் தவிடு கருப்பட்டி நாங்க பார்க்கவே இல்லப்பா. நீ பார்க்கவே இல்ல, அதனாலதான் நீ இப்படி இருக்கிற. என்ன பாத்தியா 80 வயசுல எப்படி இருக்கிற நீ? 80 வயசு இல்ல. ஆமா, நீ எப்படி இருக்கிற? 80 வயசுல இளமையா தான் இருக்கிறேன். ஒன்ன பிடிச்சி தள்ளுனா கீழே தபக்குன்னு விழுந்து கிடப்பா. தபக்குன்னு விழுந்தாலும் எழும்பிடுவேன் நானே. ஏன்னா தூக்காண்டான் பாருங்க. சாப்பாடுன்னு சொன்ன இப்ப இந்த காலத்துல பாத்தீங்க உள்ள சாப்பாடுகளை சாப்பிட்டுக்கிட்டு சரி இப்ப ஒரு இடத்துல கோயில் திருவிழா பார்க்க வரணும், எல்லாரும் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? என்ன நினைக்கிறாங்க? அங்க சேர் போட்டிருப்பாங்களா? அதானே. இல்ல பெஞ்சு போட்டிருப்பாங்களா? இல்லன்னா 4 பில்லர் இருக்குமா? இல்ல கோயில்ல தூண் இருக்குமா? ஏன்னா அதெல்லாம் இருந்தாதான் அவங்களால இருக்க முடியும். கண்டிப்பாக. ஒரு 10 நிமிஷத்துல சம்பளம் போட்டுட்டு இருக்க சொல்லு பாப்போம். முடியாது. முதல்ல ஒரு காலம் நீட்டுவாங்க, அடுத்து 2 காலம் நீட்டுவாங்க, ரெண்டா 2 கையை பின்னாடி ஊனுவாங்க. இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வரும்போது பாய் தலையான பெட்ஷீட்டோடு வந்துடுறாங்க. சொல்லி கொடுக்காதப்ப மாதிரி இங்கே எடுத்துட்டு வந்துருவாங்க. வந்தவன நேர கொண்டு போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிடுறது. ஓஹோ, மணி அடிச்சோன்னு பூச வைப்பாங்களா? ஆமா, அந்த எல்லாத்தையும் சுருட்டிட்டு வீட்டுக்கு போயிரு. நம்ம அண்ணாச்சி மாதிரி எல்லாம் தேர் பக்கத்துல எட்டி பாரு பாருங்க. ஆனால் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா தவிடு வந்து உணவா சாப்பிட்டு இருக்கிறாங்க. பாதாள உலகத்திலே இப்படிப்பட்ட பெண்ணங்கள் பிடித்தவுடனே பார்த்தாரு இந்த மன்னன் ஆனவர். மந்திரி பாசுண்ட மந்திரி கஜானாவில் எப்படி இருக்கிறது? மன்னா, கஜானா காலியாகி விட்டது. காலியாகி விட்டதா? ஆமா மன்னா. காலியாக வர நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? மன்னா, நான் என்ன செய்வது, காலியாகி விட்டது. பாத்துக்கிட்டே இருந்தியோ? தான தர்மம் நிறைய செய்து விட்டேன். ஓ, தான தர்மம். ஆமா. யார் சொல்லி செஞ்ச? நீ தங்கள் சொன்னதுனால்தான் சொன்னாலும் கஜானா தீர்ற அளவுக்கா கொடுப்பாங்க? கொடுத்தேன், தீர்ந்து போச்சு. சரி, இப்ப கஜானாவை நிரப்ப வேண்டும், என்ன செய்வது? நாட்டு மக்கள் மேலே நாமல் வரி போடலாம். வரி? ஆமா, வரிய போட்டா கொடுத்ததை வாங்கி விடலாம். வரி பணத்தை கொண்டு கட்டுவாங்க. ஆமா, நம்ம கஜானா நிரப்பிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாம 2 பேரும் நல்லா இருக்கலாம். இப்படி கொடுக்கறதா அப்படி வாங்குறதுக்கு அதான் வழி. இந்த மாதிரி நாட்டு மக்கள் இந்த அளவு போனா நமக்கு என்ன? அதானே. உடனே வரிய போட்டு பாப்போம். ஆகட்டும் என்று சொல்லி வல்லருக்கு நானவன் இப்படிப்பட்ட வரிகளை வைக்கிறான் பாருங்கள். என்னம்மா? ஆட்டு வரி, மாட்டு வரி, மாட்டு வரி, மாட்டு வரி, வரிகள் வைத்தான். வீட்டு வரி, வேலை வரி, இது விதமாய் வரிகள் வைத்தான். ஆலயங்கள் கதவடைத்தான், உறவு கொண்டான், மாறி ஆளாத செலவு மாறியது குறைந்து வர அம்மா குறைந்து வர மக்கள் வஞ்சம் பெருகி வர அதற்கு வரி வைத்தான். இந்த மாதிரி மாடு வளர்த்தான், மாட்டு வரி போடு, வீட்டு வரி, வேலை வரி, விதவிதமாய் வரிகள் வைத்தான். ஆலயங்கள் கதவடைத்தான், அந்நியரை உறவு கொள்ளுகின்றான். பணத்தை வாரினான், பாலாக செலவுகளை செய்கின்றான். மாறி குறைந்து வருகின்றது. சரி, மக்கள் பஞ்சம் பெருகி வருகின்றது. பார்த்தார்கள் சிற்றரசர்கள் நினைக்கின்றார்கள். என்ன நினைக்கின்றார்கள்? மன்னவா, என்னப்பா, இந்த வல்லரக்கன் ஏற்கனவே போட்ட வரிகளை நாமல் கட்ட முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இவன் மேலும் மேலும் வரிகளை போட்டுக் கொண்டிருக்கின்றான். இந்த கொடிய மன்னனின் குடலிலே வாழ்வதை விட கடம்பலி வாழும் கானகத்தை சென்று மாழ்வதை மேலையா? ஐயா, இது கோழைத்தனம். என்ன சொல்லுகின்றீர்கள்? அவன் ஒருவன் இருக்கின்றான், நாம எத்தனை பேர் இருக்கிறோம்? அவன் 55 தேசத்து மன்னர்கள் நாமல் இருக்கின்றோம். அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள். அனைவரும் எதிர்த்து போர் புரிந்து வல்லரக்கனை வெற்றி கண்டால் நாட்டை ஆளலாம், தோல்வி கண்டால் காட்டிற்கு சென்று விடலாம். அப்படியானால் எடுங்கள் படைகளை. எதற்கு நமக்கு தோல்வி வரப்போகிறது? எடுங்கள் அவர் ஆயுதத்தை. அப்படி என்று சொல்லி தங்களுடைய படைப்பதாதிகளை எல்லாம் திரட்டினார்கள். அடி திரட்டிக் கொண்டு வேகமாக படைகள் வருகின்றது. அடி வல்லரக்கனுடைய கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அடி
ஓடோடி வந்து அந்த வல்லரக்கருடைய கோட்டை 4 கோட்டை வாயிலை சுற்றி வளைந்தார்கள். அடேங்கப்பா. குதிரையினுடைய குளம்படி ஓசை காதில் கேட்டான் மன்னனானவன். மந்திரி பா சொல்ற மந்திரி கோட்டைக்கு வெளியிலே சரி குதிரையினுடைய குளம்படி ஓசை கேட்கிறது. நான் ஏதோ சென்று பார்த்து வருகிறேன். ஒருவேளை பக்கத்து நாட்டு மன்னர்கள் நமக்கு கப்பப்பணம் கொண்டு வந்தாலும் வந்திருப்பார்கள் என்று ஓடோடி வந்தான் மந்திரியானவன். பார்க்கக்கூடிய நேரத்தில் படைகள் சூழ்ந்திருப்பதை கண்டான். ஓடோடி வருகிறான். அண்ணா மந்திரி, நமக்கு ஆபத்து வந்து விட்டது. என்ன ஆபத்தா? பக்கத்து நாட்டு மன்னர்கள் நம் மீது படையெடுத்து வந்திருக்கின்றார்கள். படையெடுத்து வந்திருக்கிறார்களா? அம்மா மந்திரி, மன்னா, அப்படியான அவர்களை நம்மால் எதிர்த்து போர் புரிய முடியுமா? முடியவே முடியாது. மந்திரி, நம்முடைய யானைப்படை எங்கி? யானைப்படையும் இல்லை, குதிரைப்படையும் எங்கில்லை. காலாட்படை எங்கி? காலால் படைகள் எல்லாம் வேலைக்கு போய்விட்டது. வேலைக்கு போயிட்டாங்களா? ஆமா. அப்படியானா அவர்களை எதிர்த்து சாப்பாடு கொடுக்கலையே. அவர்களை எதிர்த்து நம்மால் போர் புரிய முடியாதா? முடியாது. அப்படியானால் ஆனால் நாமளும் வெளியே போக கூடாது, அவர்களும் உள்ள வரக்கூடாது. சரி, 4 கோட்டை வாயிலை இழுத்து அடைத்து விடு. இதோ இதோ அழைக்கிறோம். அடைத்து விட்டு நேராகவே ஒரு அரங்குக்குள்ளே வருகின்றார். அப்படியே அழுது புலம்புகின்றார். அந்த வல்லரக்கனானவன் அம்மா எப்படி எழுது புலம்புகிறான் பாருங்கள். அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை, பெற்றாரில்லை, 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 உரண்டோர் யார் யாரும் இல்லை, பெற்றாரில்லை, 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 புறமூரையர் யாரும் இல்லை, எடுத்து போர் புரிய நல்லமையும் காணாதையா, எடுத்து போர் புரிய எடுத்து போர் புரிய ஈரேமது காணாதையா. பார்த்தான் வல்லரக்கனானவன். அங்கே வந்து அமர்ந்தான். அழுது புலம்புகின்றான் வல்லரக்கனானவன். அந்த பகவானே, பாதாள உலகத்தை நான் சீரோடும் சிறப்போடும் அரசாட்சி செய்து வரக்கூடிய நேரத்தில் அப்படி தாயை மதித்தேனா இல்லை, தந்தையை தொழுதேனா, அண்ணன் தம்பி உற்றார் பெற்றார் யாரையும் நான் கவனிக்கவில்லையே. எனக்கு பக்கத்துணை வருவதற்கு பகவானே யாரும் இல்லை என்று அழுகின்றான். அழுதான் புலம்பினான் வல்லரக்கனானவன். அப்படி அழுது கொண்டிருக்கிற போது அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒளித்தோடருக்கு அமைத்து வைத்தார்கள் சுரங்கப்பாதை. சுரங்கப்பாதை கண்ணில் கண்டான் வல்லரக்கனானவன். சுரங்கப்பாதை என்ன தெரியுமா? சுரங்கப்பாதை என்றால் என்ன அண்ணே? அந்த காலத்துல மன்னர்மார்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஆபத்து வரும் வேளையில உயிரை காப்பாத்தணும் பாத்தீங்களா, அதற்காகவே வைத்திருந்தாங்களா இந்த சுரங்கப்பாதை. இது கட்டிய மனைவிக்கு கூட தெரியாத இந்த சுரங்கப்பாதை. ஏன்னா மனைவிக்கு எந்திரிய கூட தெரியுமா? எதற்காக? மனைவி கிட்ட அந்த ரகசியத்தை சொல்றதும் ஒண்ணுதான். தினத்தந்தி பேப்பர்ல பக்கத்துல போடுறதும் ஒண்ணுதான். ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறியா? அப்படி சொல்ற உனக்கு தெரியாதாப்பா? என்ன நீ மட்டும் ஒரு நாள் உன் மனைவி கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி பாரு, அது அடுத்த நாள் நீ ஒரு பாரு
ஃபேஸ்புக்ல போடண்டா, அடேங்கப்பா. யூடியூப்ல போடண்டா, சரி. இன்ஸ்டாகிராம்ல போடண்டா, சரி. இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல போடண்டா. ஓஹோ, நீ யார பத்தி நீ அந்த விஷயத்த சொல்றியோ அந்த விஷயம் நீ இன்னைக்கு ராத்திரி சொன்னேன்னா காலையில அவன் காதுக்கு போய் சேர்ந்துருக்கும். அது உங்க வீட்ல இவங்க வீட்ல எல்லாம் நடக்குமா? அவன் வெட்டு கத்தியை தூக்கிட்டு காலையில உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பான். எங்க வீட்ல அதெல்லாம் நடக்காது. எங்க வீட்ல எவ்வளவு பெரிய ரகசியம் சொன்னாலும் அப்படியே இந்த முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருவான். அந்த அண்ணாச்சி வீட்ல ரகசியத்தை வெளியில சொல்றது அவங்க மனைவி இல்ல, இவர்தானோ? இவர்தான். ஓஹோ, இவர்தான் எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்றது. ஆமா. ஆனால் கட்டிய மனைவிக்கு கூட தெரியாத இந்த சுரங்கப்பாதை இருக்கக்கூடிய ரகசியம். சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதை வழியாகவே அப்படி ஓடுகின்றான். கண்டான் வல்லரக்கன் சுரங்கப்பாதை வழியாகவே ஓடுகிறான் பாருங்கள். புறக்கட வாயில் வெளி புகுந்தவனம் எரிச்சாடி ஆரர் இவர் அறியாமல் ஆரணியில் வந்திறங்கி ஆடி பலவனங்க பழை மலையில் வெள்ளப்படை வனமேதில் காட்டரக்கன் ஓடி வந்து கரை கண்டன் தனி நினைத்து கடந்த வசு செய்யலுற்றான். ஆதி சிவன் தானே புகுந்தவனம் எரிசாடி கல்லப்படை வனத்தில் வருகிறான். கற்கள் நிறைந்தவனம் கல்லப்படை வனம். காகம்பை கண்டறிய வனம் கல்லப்படை வனம் என்று சொல்லுவாங்க. அந்த வனத்துல வந்து நினைக்கிறேன் அப்பா அப்பா ஒரு வாரம் தப்பிச்சு பழச்சிக்கிட்டோம். இனிமேல் ஒருகை பார்க்கலாண்டி அவன் கைய மேல தூக்கி நிக்கிறாமா. ஏமா ஆள் இல்லாத காரணத்துல சரி அவன் கைய தூக்கணும் யார் பார்க்க முடியும்? யாரும் பார்க்க முடியாது. செல்வன் சொல்ல பார்த்திருக்கீங்களா? என்ன சொல்லுவான்? எங்க ஊர்ல வந்து பாரு பாப்போம். பாரு, நீ எங்க ஊர்ல வந்து நீ பேசியிருக்கணும். வாடா வாடா எங்க ஊருக்கு வாடா, வாடா வாடா என் தெருவுக்கு வாடா. ஆனா பாத்தீங்கன்னா அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் இவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருப்பான். ஓஹோ, அதான் போன வாரம் உங்க ஊருக்குள்ள வரும்போது ஊருக்காரன் காலுக்குள்ள இருந்தியோ? எங்க ஊருக்காரனு காலுக்குள்ள நீ தான் இருந்த. தப்பித்தவரு நீ போய் மாட்டிக்கிடாத. ஏன் இல்ல காலுக்குள்ள நீ மாட்டிக்கிடாத. மாட்டிக்கிட்டா என்னடா செய்வான்? இந்த மாதிரி ஆனா பாத்தீங்கன்னு சொன்னால் இவன் பார்த்தா சொல்ல எங்க ஊர்ல நான் பெரிய ஆளுன்னு சொல்லுவான். ஆமா, ஊர்ல போய் பார்த்தாதான் தெரியும். சரி, ஊர்ல அவ்வளவு பேரை இவனை தூக்கி போட்டு மிதிப்பானுவேன் பாசத்துல. ஆனா வெளியில பார்த்தா நானும் வில்லன் தான் சொல்லி தெரியும். ஆனா இவன் ஆள் இல்லா கானகத்துல அவன் கையை அப்படியே தூக்கி நிக்கிறான். அவன் கை யாராவது பார்ப்பார்களா? கையை பார்த்த கானகத்தில் என்ன செய்ய முடியும்? சுற்றுப்பற்றும் பார்க்கின்றான். அவனுக்கு ஏகமயமாகவே இந்த உலகத்தில் நாமல் பெருதேவி என்று பார்க்க வேண்டும் என்று. இந்த உலகத்துல பெரியது எது என்று பார்க்கணும் சொல்றீங்களா? இந்த உலகத்துல போய் பெருசு என்னதம்மா? உலகத்திலே பெருதேவி என்று பார்க்கக்கூடிய நேரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எது பெருசு? உலகத்திலே அவன் பார்க்கின்றான். இந்த உலகத்துல எனக்கு என்ன பெரிது? உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசு என்று சொல்றீங்கன்னு கேட்டேன். கடலும் குடலும் பெரிது. கடலும் குடலும் பெருசு. ஆமா, ஆதி சிவனுக்கு தொண்டு செய்யும் அடியார்கள் பெரியவர்கள் என்பதையும் உணர்ந்தான். நாமல் ஒரு சிவத்தொண்டனாக மாற வேண்டும். அப்படி என்று சொல்லி வெள்ளரக்கனானவன் தவக்கோலம் கொள்ளுகிறான் பாருங்கள். எப்படி ஆடை நீக்கி அடிகள் நீக்கி ஆடை நீக்கி அடிகள் ஆ
வெள்ளரெக்கனானவன் ஆடை பணி ஆபரணங்களை அகற்றினான் அந்த வென்று சொல்லக்கூடிய காலம் அறியாத வனத்திலே கிடந்து குண்டாங்கற்களை எல்லாம் உரைக்கினான் மலை போலே குவித்தான் அதன் மேல் தன்னுடைய மந்திர வாளை நிறுத்தினான் தலைகீழும் கால் மேலுமாகுவேன் என்று 12 ஆண்டுகள் அங்கே தவம் இருக்கின்றான் வல்லரெக்கன். அது ஒன்னல்ல ஒரங்கல்ல 12 வருஷமா தவம் இருக்கின்றார். இப்படி தவம் இருக்க அந்த தவமான வெற்றி பெற்று பாரவள்ளி கைலாசமலை அடி ஊன்று வந்து கொண்டிருக்கிறது. கைலாச மாமலையிலே பகவானும் பார்வதியை நேரம் போகாமல் சொக்கட்டம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சொக்கட்டம் ஆடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தால் அம்மை ஆதிவரா சக்தியானவள் அதாவது இவர்கள் விளையாடி கொண்டிருக்க இருக்கும்போது பகவானுக்கு யானை சின்னம், பார்வதிக்கு குதிரை சின்னம். எந்த தினம் பார்த்தாலும் அம்மை உண்மை பார்வதா தேவியானவள் தோல்வி அடைந்து வருகின்றாள். வெற்றிக்கு மேல் வெற்றி, பார்வதிக்கு தோல்விக்கு மேல் தோல்வி, படும் தோல்வி. பார்த்தார் பகவான் மனதிலே நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்? இன்றைய தினம் பார்த்தாலும் அதாவது இந்த பகவான் வெற்றி அடைந்து வருகின்றாரே, இன்றைய தினம் பகவானை நாமல் தோற்கடிக்க வேண்டும் ஆமா என்று சொல்லி பார்வதி நினைக்க நல்லப்படை வனத்திலே தவம் இருந்தானே அரக்கன் அவருடைய தவ வலிமை முக்தி பெறுகின்றது. கைலாச மலையிலே அக்கினி ஜுவாலையாகவே நாடுகின்றது. ஆமா பார்த்தார் சிவபெருமான். சரி சித்தத்தை சிவன்பால் வத்த மேல செலுத்தினார். அம்மை மறந்த வண்ணமாகவே இருக்க பார்த்தால் அம்மை ஆதிவரா சக்தியானவள் பகவான் மெய் மறந்திருப்பதை அறிந்தவள் தன்னுடைய குதிரை சின்னத்தை கையில் எடுத்தாள். யானை சின்னத்தில் ஓங்கி அடித்தாள். கையை கொட்டி கலகலவென்று சிரிக்கின்றாள். பார்த்தார் பகவான். பார்வதி பார்த்து கேட்கிற பார்வதி, சாமி ஒரு நாளும் இல்லாத திருநாளாகவே இன்று கைதட்டி கலகல என்று சிரித்து கொண்டிருக்கிறாயே, என்னமா நடந்தது? சாமி இந்த ஆட்டத்தை நான் வெற்றி, சரி தாங்கள் தோல்வி. தோல்வியா? ஆமா, இது பாருங்கள். எதை வைத்து சொல்லுகிறாய்? நாங்களுடைய யானை சின்னம் பட்டு விட்டது. ஓஹோ, நீ இந்த ஆட்டத்தில் வெற்றி அடைந்து விட்டாயா? ஆமா பார்வதி, நீ எதனால் வெற்றி அடைந்து விட்டாய் தெரியுமா? காரகத்தில் வல்லரக்கன் என்று சொல்லக்கூடிய அரக்கனானவன் என்னை கோரி 12 வருட காலமாக தவம் இருந்து கொண்டிருக்கிறார். தவமான வெற்றி பெற்று என்னை அக்கினி ஜோதியாக சொல்லிவிட்டதை நான் அந்தவனை பார்த்து கொண்டிருக்கிற போது நீ கள்ளத்தனமாக வெற்றி அடைந்து விட்டாய் பார்வதி. அப்படியான இப்போது என்ன செய்ய வேண்டும்? நீ இந்த கைலாசமே இருந்து போய் நான் சென்று அந்த பக்தனுக்கு வரத்து கொடுத்து விட்டு வருகின்றேன். முடியாது. ஏன் பார்வதி? நீங்கள் இல்லாமல் ஒரு நொடி கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். நானும் வருகின்றேன். இப்படி நிறைய பேர் சொல்றத நான் பார்த்திருக்கிறேன். சாமி என்ன நீங்க இல்லாம நான் எப்படி கைலாச மலையில் இருக்க முடியும்? இந்த கைலாச மலையிலே நிறைய பேர் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? நீ நிறைய தடவை என்கிட்ட இப்படி சொல்லி இருக்க. நான் தான் நிறைய முறை சொல்லி இருக்கேன். பார்வதி, இந்த கைலாச மலையில் ஒன்றிலே சிவமயம் இருக்க வேண்டும் அல்லது சக்திமயம் இருக்க வேண்டும். 2 மயம் இல்லை என்றால் இந்த கைலாசம் 2 மயமாகிவிடும் பார்வதி. ஆகையினால் நம்ம 2 பேருமே போக வேண்டாம். இதோ இருக்கிறாரு முதல் கோட்டை காவலாளியாகிய நந்தி. நந்தி விட்டு வல்லரக்கன் அழைத்து இங்கு வைத்து வரம் கொடுக்கலாமே. சாமி தாங்கள் சொல்லுவதும் நல்ல யோசனை தான். அப்படியானால் அவரை அழைத்து அனுப்புவோம். ஆமாம், ஆகட்டும் என்று சொல்லி நந்தி தேவரை வரவழைத்தன சொல்கிறார் பாருங்கள். வாராய் நந்தி, ஆட்டில் ஒரு வெள்ள இறக்கன் கண்ணனாய் தவமிழந்து
சபையில் ஒரு வெள்ளரைக்கனானவன் என்னை நினைத்து கடிக தவம் செய்கின்றான். சரி, அவனை தாங்கள் உடனே சென்று அழைத்து வர வேண்டும். சுவாமி அந்த பக்தனை அழைத்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். என் ரூபத்தை பார்த்தீர்களா? பார்த்தேன். நானும் மாட்டத்திலேயும் மனிதமாக இருக்கின்றேன். ரூபத்தோடு எல்லா லோகத்தையும் கடந்துதான் செல்ல வேண்டும். சரி, என்ன பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்வார்கள்? ஐயா நந்தி எங்க போவீங்க, எப்ப வருவீங்கன்னு கேட்பாங்க. அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் சரி, நீங்கள் கொடுத்த கெடு எனக்கு முடிந்து விடும். அப்படியா? அதனால எனக்கு இந்த சொரூபத்தை மாற்றக்கூடிய சக்தியை கொடுத்தால் அந்த வல்லரக்கரை நான் நொடிபொழுதில் அழைத்து விட்டு வருகின்றேன். அப்படியா? ஆமா. சரி, தாங்கள் என்னை மனதிலே நினைத்தால் போதும். அப்படியா? எப்பொழுதும் எந்த ரூபமும் உங்களை வந்து சேரும். அப்படி ஆகட்டுமே என்று சொல்லி ஒரு மாட்டு ரூபத்தை மாற்றினால் சரி, அழகாக ஒரு மானிடராக விடுவிடுத்து மானிட கோலமெடுத்து எப்படி வருகிறார் வாருங்கள். ஒன்றை சடை பின்புடும்பி காவி வீசியோ உத்திராட்ச மாலை புலம்பி அலம்பதி உத்திராட்ச மாலை அலம்பதி பின்புடும்பி காவி வீட்டியோ உத்திராட்சமாலை எங்கே கடந்து வள்ளலந்தியோ நூலில் எங்க பொற்பிரம்புவா என்னும் வல்லரக்கன் தவத்தை நாடி மாசமுடன் தேடி நந்தி ஓடிய வாரா அழகாகவே நந்தி தேவரானவர் தன்னுடைய மாட்டு முகத்தை மாற்றினார். அழகாக ஒரு மானிடராக தூரமெடுத்து ஆமாம் பல இடங்களை கடந்தார். பல இடங்களெல்லாம் கடந்து சரி, நேராகவே கல்லப்படை வனத்திலே வந்து சேர்கிறார். கல்லப்படை வனத்திலே வந்து பார்க்கின்றார் நந்தி தேவர். நினைக்கிற என்னடா இது, அதாவது பக்தன் இங்கேதானே தவம் செய்கிறேன் என்று பகவான் சொன்னார். ஆனா எங்கு பார்த்தாலும் ஒரே கரையான் புற்றுகளாக இருக்கிறது. அப்படி என்றால் அப்படி என்று சுற்றுப்பற்றும் பார்க்கின்ற போது ஒரு கரையான் பற்றுக்குள்ள ரீங்கார வெளிவந்து கொண்டிருக்கிறதா. நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. நமச்சிவாயி என்று சொல்லக்கூடிய மந்திரமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, பார்த்தா நந்தீஸ்வரன் நினைக்கின்றார், என்ன இவன் எவ்வளவு பெரிய தவத்தை செய்து கொண்டிருக்கின்றான், இவனை கை தீண்டி எழுப்பினோம் என்று சொன்னால் கலகம் விடுவார், கலகமிட்டு விடுவார். எழுப்பினோம் ஆனால் விலனப்படுவார். அம்மா, அப்படியானால் இவனை நாமல் எழுப்பாமல் பார்த்து கொண்டு நின்றாலும் முறையாகாது. இவன் யாரை நினைத்து தவம் இருக்கின்றான்? பகவானை கோரி தவம் இருக்கின்றான். அப்படியானால் நாமல் பகவானை மனதிலே நினைத்து பக்தி பாடல் ஒன்று பாடினோமையானால் அரக்கன் கண்ணை திறந்து பார்ப்பான். நாமல் வந்த விஷயத்தை சொல்லி அவனை கைலாசம் குட்டி போகலாம். அப்படி என்று சொல்லி நந்தியன் பெருமாளானவர் கரையாம்புற்றின் அருகாமையிலே வந்து பகவானை மனதிலே நினைத்து அப்படியே ஒரு பாடல் ஒன்றை பாடி நிற்கின்றார். அம்மா, அழகாக பாடலை பாடி இருக்கக்கூடிய நேரம் பாடலை காதலை கேட்டார் இந்த வல்லரைக்கனானவன். ஆதி சிவபெருமான் தான் வந்து விட்டார் என்று கரையாம் ஒற்றி விட்டபடியே எழுந்தான். நந்தி தேவருடைய பாதத்திலே விழுந்தால் என்ன சொல்லிதான் பாருங்கள். எங்கும் புகழ் மூர்த்தி வந்தார் என்று இரண்டே கையால் தொழுது நின்றார். அழிதொழிதெலுரரக்கே நொந்தா கைலாசம் போவோ என்றார். அடிதொழுதி அரக்கே நொந்தா ஆதி கைலாசம் போவோம் என்றான்.
பார்த்தார் இந்த வெள்ளரேக்கனானவன் ஆதிசிவன் தான் வந்து விட்டாரோ என்று நந்தியுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி கேட்கின்றார். என்ன கேட்கிறார்? சுவாமி பக்தா வந்து விட்டீர்களா? என்ன யார் என்று நினைத்தாய்? தாங்கள் சிவபெருமான் தானே? இல்லை. விஷ்ணுவா? அதுவும் இல்லை. பிரம்மதேவரா? அதுவும் இல்லை. மூர்த்திகளும் இல்லை என்றால் தாங்கள் யார் சுவாமி? நான் யார் என்று கேட்கிறாயா? ஆமா, நான் தான் கைலாசமலை முதல் கோட்டை காவலாளியாகிய நந்தி பகவான் வந்திருக்கின்றேன். சுவாமி நந்தி தேவர் என்றால் மாட்டுமுகம் மனித உடல் என்பார்களே. ஆமா. தாங்களை பார்த்தால் அப்படி ஒன்றுமே தெரியவில்லையே சுவாமி. ஓ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தாங்களை பார்த்தால் சாதாரண ஒரு மானிடனை போல் இருக்கின்றீர்கள். அப்படியா? பக்தா என் ரூபத்தை காட்டில நம்புவாயா? கண்டேங்க, நம்புகின்றேன். இதோ பார்த்து கொள்பா சுவாமி. தாங்கள் நந்தி என்பதை நான் நம்பினேன். அறிந்தாயா? ஆமா. இனி போகலாமா? போகலாம். நாங்கள் 2 பேரும் போகலாம். எங்க போகணும் கேட்டியா? எங்கே போகலாம் சொன்ன ஒண்ணு பின்னாடி வந்துடணுமோ? சுவாமி நீங்க போறது கைலாசம் தானே? நான் கைலாசத்துக்கு போய் நீ வரணும் இல்ல? நானும் அங்கதான் வர்றேன். 2 பேரும் போகலாமா? போகலாம். அப்படி என்று ஆகட்டும் என்று நந்தியும் வல்லரக்கனும் ஆகவே இப்படி வருகிறார்கள். பாருங்கள். ஏகி பலகாத வெளி நடந்து ஏகி பலகாத வெளி நடந்து எருமையிலாற்று பாலும் எருமையிலாற்று பாலும் ஏகி பலகாத வெளி நடந்து ஏகி பலகாத வெளி நடந்து எருமையிலாற்று பாலும் பாலகடந்தங்கி கரையேறி வானவர் நாட்டு செல்லுவார வானவர் நாட்டை விளப்பமில்லை கொண்டாடி வல்லரகம் நமதாகிய பிரம்மலோகத்தின் புதுமை யமலோகத்தின் புதுமை நந்தியும் மல்லரக்கனுமாகவே வழிகள் பல கிடந்தார்கள். நூல் பாலம், மயில் பாலம், நத்தம், புறம்புக்கெல்லாம் கிடந்து முதலாகவே வானவர் லோகத்தில் வருகிறார்கள். வானவர் உலகத்திலே வந்து பார்க்கக்கூடிய நேரம் வானவர் லோகத்தின் புதுமை எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி இருக்கிறது? அங்கே கண்ணோ இமைக்காது, சரி, காலோ புவியில் படாது. ஆமா. அங்கே அல்லறையும் கிடையாது, சில்லறையும் கிடையாது, கல்லறையும் கிடையாது. அண்ணே, அல்லறை சில்லறை கல்லறை என்றால் என்ன? அல்லறை என்று சொன்ன திருமணம், சரி, கல்யாணங்க கிடையாதும்மா. ஓ, கல்யாணம் இல்லாத உலகம். ஆமா. சில்லறை என்று சொன்னால் குழந்தைகள். குழந்தை கிடையாது. கல்யாணம் இருந்தா தானே குழந்தை இருக்கும். கல்யாணம் ஆகலைன்னா குழந்தை இருக்காது. சரி, கல்யாணமே கிடையாது, ஒரு குழந்தை இங்க எப்படி இருக்கும்? ஆமா சுவாமி. கல்லறையும் கிடையாது. கல்லறை என்றால் உனக்கு சாக்காலம் கிடையாதுங்க சுவாமி. அப்ப இந்த உலகம் எனக்கு பிடித்திருக்கிறது. உனக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கவங்க யாருக்குமே அங்க சாக்காலம் கிடையாது. ஆனால் நான் இங்க இருக்க விரும்பவில்லை. எப்படி தெரியுமா? அப்படி அந்தரத்துல அப்படி பறந்துகிட்டே இருப்பாங்க. ஆமா. சாப்பிடண்டா ஒரு வேலையும் செய்யணும், அப்படி பறந்துகிட்டே இருப்பாங்க. இருக்குமே. கண் இமைக்காத, கண்ணை பாத்திக்கிட்டோன்னா அப்படி உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? பாத்திருக்கியா? பார்த்தது இல்லையா? திருட மாதிரி இப்படி கண்ணை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க கால எல்லாம் புவியில் படவே படாது. அந்த இடத்துல பாத்திருக்கீங்களா? அப்படி பறந்துகிட்டே இருப்பாங்க. என்ன இது? எந்த லோகம்? இதான் வானவர் லோகம். இந்த உலகம் ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஆனா உனக்கு இங்க இடம் கிடையாது. என்னை அப்பால் கூட்டி செல்லுங்கள். நீ வெள்ளையா ட்ரெஸ் போட்டு வந்தோன்னா உன்னை இங்க இருப்பாங்கன்னு நினைச்சியோ? கிடையாது. அடுத்து நம்ம எங்க போவோம் தெரியுமா? எங்கே? தெய்வலோகம் போயிருவோம். தெய்வலோகம் தானே. இந்த லோகத்துல ஒரு ஆள் இல்ல, அதனால நம்ம தெய்வலோகம் போயிருவோம். அப்படியே ஆகட்டும், போகலாம். அப்படி நேராக தெய்வலோகம் வந்து பார்க்கும் போது, சரி, தெய்வலோகத்திலே தேவேந்திரன் இந்திராணியோடு ஐரவந்தம் என்று சொல்லக்கூடிய யானையின் மீது கொலுவாக வீட்டிருக்கிறாரா. அப்படி கொலுவிருக்கக்கூடிய நேரம் பார்த்தான் வல்லரக்கனான வந்து கேட்கிறான், சுவாமி இது எந்த லோகம்? இதான் தெய்வலோகம். இதான் தெய்வலோகமா? ஆமாப்பா. இருப்பவர்கள் எல்லோரும் இவர்களா தெய்வலோக வாசிகள். அழகாக இருக்கின்றார்கள். அழகா இருக்காங்களா? ஆமா. அழகா இருக்காங்களா? இப்படி? ஆமா சுவாமி. அதுதான் சொன்ன அழகா இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தெய்வலோக வாசிகள்னா அப்படிதான் இருப்பாங்க. அப்படியா? இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா புண்ணியம் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக. இப்படி எல்லாம் கோயில்ல வந்து திருவிழா வந்து இரவு முழுவதும் பார்க்கணும் பார்த்துடுங்கம்மா. பார்த்தாதான் இன்னைக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்படி வீட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருந்தா யாருக்காவது புண்ணியம் கிடைக்குமா? கிடைக்காது. வருஷத்துல ஒரு
இருக்கு. இங்க பேசுற மாதிரி அங்க பேச முடியாது. சரி, யமலோகம் போகலாமா? போகலாம் சுவாமி. அப்படி இன்று நந்தி மரக்கணமாகவே யமபுரம் வருகிறார்கள். யமபுரம் வருகின்றார்கள். அங்கே யமபுரம் வந்து வர்க்கக்கூடிய நேரம் பார்க்கும்போது யமபுரத்தில் யமராஜன் கொலுவிருக்கின்றார். எப்படி எப்படி பாருங்கள், நாலு பக்கமக்கு இனியும் நல்லமதாக தான் கம்பத்தடி நாட்டினாய் விட்ட பலகை மேலே நலமதாக தான் கம்பத்தடி நாட்டினாய் விட்ட பலகையை வட்ட பலகை மேலே யமராஜன் கொலுவிருக்கலை மொழியினாலே ஓர்மலை தலைக்கு மேலே ஆமா நாமல் யமபுரம் வந்து விட்டோமா? அப்படி யமபுரம் வந்து பார்க்கும்போது யமபுரத்திலே வருகின்றார்கள். அந்த யமன் பதவி எப்படி இருக்கு பாருங்க. நாலு பக்க மக்கனியார்கள் ஓடிக்கொண்டிருக்க நடுவில் ஒரு இரும்பு கம்பத்தடி நாட்டி அதன் மேல் வட்ட பலகை ஊட்டி அதற்கு மேல் ஒரு ஆசனம் இட்டு எருமைக்கடா வாகனத்தில் யமராஜன் கொலுவிருக்கின்றார். யமராஜனுடைய தலைக்கு மேலே ஒரு முடியினால் ஒரு மலை கட்டப்பட்டிருக்கிறதா பார்த்தான் வல்லரக்கன் கேட்கின்றான். என்ன சொல்றான்? சுவாமி இது எந்த லோகம்? இதுதான் யமபுரம் சொன்னல்லப்பா. யமபுரம் எத்தனை நேரம் சொல்லுதுக்கு? சுவாமி யமபுரத்தை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. அங்கு பாருங்கள் சுவாமி. இந்த பாரு, அவர் யார்? அவர்தான் யமராஜன். யமராஜனா? யமதர்மன் சுவாமி. அவருடைய தலைக்கு மேலதாக பாருங்கள், பார்த்து ஒரு முடியினால் ஒரு மலை கட்டி இருக்கிறது. ஆமா, அது எதற்காக? ஓ, அதை எதற்கென்று கேட்கிறாயா? ஆமா, அதாவது யமனுக்கு சமன் என்று இன்னொரு பேர் உண்டு. இந்த பெயர் எதற்காக? அதாவது யமனுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? பூலோகத்தில் உயிர்களை பிடித்து வந்து அவர் செய்த தவறுக்கு என்று தண்டனை கொடுப்பவர்தான் யமராஜன். ஒருவேளை ஆள் பார்த்து தண்டனை கொடுத்து விட்டால் அந்த மலையானது அற்று தலை மீது விழுந்து கீழே ஓடுகிறது அக்கினியாரி, அதில் விழுந்து யமன் மாண்டு விடுவாரா? சுவாமி, அப்படியானால் யமனுக்கே இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொல்கின்றீர்கள். ஆமாப்பா. பூலோகத்தில் எவ்வளவு பேர்கள் எவ்வளவு பெரிய பாவம் எல்லாம் செய்வார்கள் தெரியுமா? இந்த பூலோக வாசிகள் இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, நிறைய தவறுகளை பண்ணிக்கிட்டு சரி இந்த முழு பூசணிக்காகிய சோத்துக்குள்ள மறைக்க முடியுமா? முடியாது, முடியாது, முடியாது. இல்ல, முடியவே முடியாது. அவங்க நினைப்பாங்க மறைச்சிடலாம். ஆமா, எப்படி மறைச்சிடலாம்? மறைச்சிடலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி கேளுங்க. எப்படிமா? ஒரு பூசணிக்காவை வாங்கி எவ்வளவு பெருசு? எவ்வளவு பெருசு நீங்க வாங்க போறீங்க? இவ்வளவு பெருசு. இவ்வளவு பெருசு. ஆமா ஆமா. அப்ப ஒரு 100 கிலோ அரிசி பொங்கணும். ஆமா, அந்த சோத்துக்குள்ள அந்த பூசணிக்காவை மறைக்கலாம். ஈஸியா மறைக்கலாம். அதை மறைக்கிறத விட ஒன்ன படுக்க வச்சுட்டு மேல போட்டு மூடிட வேண்டியதுதான். என்னையா ஏமா ஒரு பேச்சுக்கு சொன்னா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியுமான்னு கேட்டா முடியும் தானே. பெரிய பார்ப்பு நீர் சோறு பொங்கி அதுக்குள்ள பூசணிக்காய் மறைக்கலாம். வீட்டுல இருக்க அக்கா மாதிரி வீட்டுல பூசணிக்கா சின்ன பானை சோத்துலயே மறைச்சிருவாங்க. வீட்டுல கணவனுக்கு சோறு கொடுக்குறது எவ்வளவு கொடுப்பாங்க? இவ்வளவு போல கொடுப்பாங்க. சபாஸ். ஏன்னா நிறைய கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் சுகர் பிடிச்சி போச்சுமா. ஆமா, சோறெல்லாம் அளவோடு தான் சாப்பிட வேண்டியிருக்கு, தண்ணி அளவோடு தான் குடிக்க வேண்டி இருக்குது பாருங்க. ஆனா அவங்க நினைப்பாங்க நம்ம சோத்துக்குள்ள மறைச்சலாம் நினைப்பாங்க. சரி, ஆனா நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தெல்லாம் சரி மேலோகத்துல ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. யார்? சித்திரகுப்தர் நயினாரு. அடேங்கப்பா. அவர் சித்திரபுத்திரர் நல்ல அழகா எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, உனக்கு பாவ கணக்கு ஒரு பக்கம், புண்ணிய கணக்கு ஒரு பக்கம். சரி சரி. நம்ம இறந்து மேலோகம் போன பிறகு போன உடனே நம்மளை கூட்டிட்டு போய் அங்க விட்டுருவாங்க. அந்த யமலோகத்துல தான் சரி தண்டனை கொடுக்க இடத்துல கொண்டு விட்டுருவாங்க. விட்ட உடனே ஒரு தராசு எடுத்து உனக்கு பாவம் எவ்வளவு இருக்கு, உனக்கு புண்ணியம் எவ்வளவு இருக்குன்னு பாப்பாங்க. பார்த்து அதுக்கேற்றவாறு தண்டனை கொடுப்பார்கள். நீ எவ்வளவு பாவம் பண்ணிருக்கா? பாவம் செய்யாம இருக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா. புண்ணியம் பண்ணிருக்கியா? புண்ணியமும் நிறைய செஞ்சிருக்கேன். அப்படியா? எப்பா, அதனால்தான் இதுவரை யமராஜன் நீதி நெறி தவறி நடந்ததே கிடையாது. அந்த மலையற்ற தலை மீது விழுந்ததும் கிடையாது. சரியா? யமன் பதுமை பார்த்து விட்டாய் அல்லவா? பார்த்து விட்டேன் சுவாமி. இனி எங்க திருப்பி போகணும்? இனி அடுத்த லோகம் எது? தண்டனை களம் சத்தியலோகம். சத்தியலோகமா? அந்த பக்கம் பாரு, ஒரு இருட்டா இருக்குதா?
அங்கதான் பாவம் செய்தவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. சுவாமி அங்கே பாருங்கள், ஒருவர் அவர்தான் காவலாளி. அறிவாள் கையில ஏந்திய வண்ணம் இருக்கின்றார். ஆமா ஆமா, இந்த பாரு, அவர்தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சத்தியலோகத்துக்கு காவலாளி அவர்தான். ஆமா அப்படியா? ஆமா ஆமா. சுவாமி, என்னப்பா? நாம சத்தியலோகம் போவோம். ஆனால் அதற்கு முன்னதாக செய்தவர்களா? ஆமாப்பா. அப்படி என்ன பாவம் செய்தார்கள்? அதோ ஒருவனை கொண்டு வந்து நீட்டி கிடத்தி நெஞ்சில் சமட்டுகின்றார்களே. ஆமா, அவன் என்ன பாவம் செய்தவன் தெரியுமா? என்ன பாவம் செய்தவன்? கொத்தை குறைத்து குறைமறைக்கால் அளந்தவன். ஓஹோ, கொத்தை குறைச்சு குறைமறைக்கால் அளந்தவன். ஆமா, அப்படின்னா என்ன சாமி? கொத்தை குறைத்து குறைமறைக்கால் அளந்தவன் என்றால் வேலை செய்தவர்களுக்கு ஒழுங்காக கூலி கொடுக்காதவன். ஓஹோ, பேசினபடி சம்பளத்தை கொடுக்க மாட்டான். ஆமா, அப்படிதானே? ஏன்னா வேலைக்கு கூட்டிட்டு போவோம் பாத்தீங்களா, 500 ரூபாய் சம்பளம் சொல்லி கூட்டிட்டு போவோம்மா. காலையில இருந்து சாயங்காலம் வரை நல்ல வேலை வாங்கிட்டு கடைசி பாத்தீங்கன்னா 300 ரூபாய் தூக்கி கொடுப்பான். அடேங்கப்பா. கொடுக்கும் போதும் சந்தோஷமா கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டான். முகத்தை எரிஞ்சு பிடிச்சிட்டு கொடுப்பாம்மா. அம்மா, இப்போ ஒரு வேலைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னால் வேலை முடிஞ்சோன்னா அவங்க பேசுற சம்பளத்துல இருந்து ஒரு 50 ரூபாய் கூட்டி கொடுக்கணும். கொடுக்கும் போது சிரிச்சு கொடுக்கணும். கூட்டி கொடுக்கணும் ஐயா. பேசுன சம்பளம் கொடுத்தாலே அதுவே சந்தோஷம். அது ஒரு புன்னகையோடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்க என்னைக்கு வேலைக்கு கூட்டாலாம் ஓடோடி வருவாம்மா. கூட்டி கொடுக்கறது தப்பு தப்பு தப்பு. சம்பளத்தை கூட்டி கொடுக்க சொன்னம்மா. எப்படி தர முடியும்? ஏன் கொடுக்க மாட்டீங்களா? நீங்க வேலை மட்டும் கூட செய்வீங்களா? நீங்க ஏன் சில ஊர்ல பாட்டு படிக்க போறீங்க, பேசுறதுக்கு மேல போட்டு கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்களா? நாங்க கேட்கவே மாட்டோம். தானா வரும். தானே வருமா? ஆமா ஐயா. அவங்க வந்து பாசத்துல கொடுக்கறாங்க, நாங்களும் பாசமா வாங்கிக்குவோம். இதுதான் சொல்றேன்பா. அவன் சம்பளத்தை நம்ம இப்போ ஒருவேளை நீங்க வந்து 20,000 பேசி இருக்கிறீங்க, ஆமா, கூட 21 கொடுக்க தானே செய்யறாங்க. சரி, அது இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு மட்டும் கூட்டி தர முடியாது. தர மாட்டீங்களா? விளங்கவே மாட்டியா? இந்த பாரு, அதுக்கு தான் இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கறாங்கப்பா. அதோ ஒருவனை கொண்டு வந்து நல்ல 10 விரலுக்கு பார ஊசி அடிக்கின்றார்களே. அவன் என்ன தவறு செய்தவள்? அவன் என்ன பாவம் செய்தவன் தெரியுமா? என்ன? தன்னை 10 மாதம் சுமந்து வெற்றி வளர்த்த தன்னுடைய தாயை மனைவியின் வார்த்தையை கேட்டு அடித்தவன். ஓஹோ, மனைவிக்கு வார்த்தையை கேட்டு அடிச்சானா? ஆமா. ஏன் அவனுக்கு சுய அறிவு கிடையாதா? சுய புத்தி இருந்தா அவன் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டான். மனைவிக்கு பேச்சு கேட்டு ஏமா அடிக்கிறான்? அண்ணே, அதாவது இந்த மனைவியின் சொல்லை கேட்டு தாயை அடித்தவன் இவன் தான். ஓஹோ, ஏமா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தரை அடிக்கலாமா? அடிக்க கூடாது. அதாவது நம்மள மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் ஒருவேளை வலது பக்கம் திரும்பி படுத்தா பிள்ளைக்கு வலிக்குமோ, சரி, இல்ல இடது பக்கம் திரும்பி படுத்தா பிள்ளைக்கு வலிக்குமோ என்று பாதி இரவு தூங்கி பாதி இரவு முழித்திருந்து 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறாங்களே தாய் தந்தீர்கள், அவர்கள் அடிக்கலாமா? அம்மா, அடிக்கவே கூடாது. அவங்க வாயில மண்ணு விழுந்துறாங்க. கோல் வார்த்தை எப்படி மூட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி? சில ஆட்கள் எல்லாம் கல்யாணம் முடிகிறது வரைக்கும் அம்மா 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 பின்னாடியே பாட்டு பாடுவான். தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லுவான். ஆமா, அப்படி எல்லாம் நிறைய பாட்டு பாடுவான். எல்லாம் பாடுவான். அம்மா நீதான் எனக்கு தெய்வம், குல தெய்வம்னு சொல்லுவான். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து அந்த குல தெய்வத்தை தூக்கி நேரம் முச்சந்தில கொண்டு இருத்திடுவான். சுய ரூபம் வெளியே வந்துரும். ஆமா, அப்படிதானே? என்ன மனைவி வரவங்க குல தெய்வத்தை கொண்டு வெளியில வச்சுட்டு குடும்ப தெய்வத்தை உள்ள வச்சிருவான். ஓஹோ, குடும்ப தெய்வம். ஆமா, மனைவி குடும்ப தெய்வம். அதுக்கப்புறம் அவளுக்கு குடும்பம் தானே. அது உண்மைதான். அப்படிதானம்மா? அதுக்கப்புறம் குல தெய்வத்துக்கு சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தூக்கி போட்டு மிதிப்பு தான். இந்த மாதிரி பாவம் செய்யறான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் இந்த தண்டனை கொடுக்கறாங்க. தண்டனை கொடுக்கின்றார்கள். ஒருவனை கொண்டு வந்து தலைகளை கட்டி தொங்க போட்டு கொதிக்கிற நெய்யில போட்டு முக்கி முக்கி எடுக்கிறார்களே. அவன் என்ன தவறு செய்தவன்? அவன் கலப்படம் செய்தவன். கலர்படமா? கலர்படம் இல்லப்பா. அப்போ கலப்படம். கலப்படம் சொன்னா சுத்தமான அரிசியில் கல்லை புரைக்கி போட்டவன். கல்லுன்னா இவ்வளவு பெரிய கல்லு. அவ்வளவு பெரிய கல்லை போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியா? சின்ன சின்ன கற்கள். ஆமாமா, இப்ப சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்ட உடனே இப்போ இந்த அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து பொங்குவாங்க பாத்தீங்களா? ஆமா. இந்த மனைவி இருக்கிற பாத்தீங்களா? ஆமா. வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்லு பறக்கிறதே கிடையாது. யாரோட மனைவி? எல்லாருடைய மனைவி தான். இவருடைய மனைவி. சரி, ஏன் உன் மனைவி மொத்த சொல்லு. இவர் மனைவி உங்க மனைவி, உங்க மனைவி இவன் மனைவி. அது என்ன கூட்டு வீட்டு பக்கம் வா, உனக்கு இருக்கு. இந்த பாருங்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிடுற பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதுல கலப்படம் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த தண்டனை கொடுக்கறாங்க. இவன் மனைவி உங்க மனைவி. ஆமா ஆமா, அப்படி எல்லாம் சொல்ல முடியாதம்மா. ஓம் புருஷன் இவ புருஷன், இவ புருஷன் ஓம் புருஷன். இந்த பாரு சொல்லு. அதாவது சாப்பிடுற உணவு பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதுல கலப்படம் செய்தவங்க
செய்தவங்க, கலப்படம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். பால்ல தண்ணியை கலந்தவங்க. அடேங்கப்பா, பால்ல தண்ணி கலக்கிறத பாத்திருக்கியா? ஆமா. இப்ப யாரும் பால்ல தண்ணி கலக்கிறது இல்ல. ஆமாண்ணே, தண்ணில தான் பாலை கறக்கிறாங்க. வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா இருக்காங்க. ஒரு அக்காலா இருக்காங்க. ஆமா, பால் கறக்க போகும்போது ஒரு பெரிய வாளி நிறைய தண்ணி கொண்டு போறாங்க. அரைக்கேன் தண்ணி கொண்டு போவாங்க. அந்த வாளியில தான் அப்படியே பாலை கறக்குறாங்க. ஓ, அதுலதான் பாலை கறந்து விடுறது. ஆமா, எவ்வளவு கறந்து விட்டுட்டு பால் வெள்ளையாதான் இருக்குது. இந்த மாதிரி பால்ல தண்ணி கலந்தவங்க. சரி, அந்த மாதிரி உணவு பொருள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உணவு பொருள்ல கலப்படம் செய்தவங்க அவனுக்கு தான் இந்த